அண்மை செய்தி. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் திமுக எம்பி கதிர் ஆனந்துக்கு சொந்தமான கல்லூரியில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இரண்டாவது முறையாக சோதனையில் ஈடுபட்டிருக்கின்றனர். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் பிரகாஷ் இணைப்பில் இருக்கிறார். பிரகாஷ், வணக்கம். தற்பொழுது திமுக எம்பி அவர்களின் சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறையினர் இரண்டாவது முறையாக சோதனையில் ஈடுபட்டிருக்கின்றனர். தற்போது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம் சலோமி. கடந்த 3ஆம் தேதி அமலாக்கத்துறையினருடைய அதிரடி சோதனை கதிர் ஆனந்த் மற்றும் அவரது உறவினராக சொல்லப்படுகின்ற திமுக பிரமுகர் பூஞ்சோலை சீனிவாசன் ஆகிய வீடுகளில் சோதனை நடத்தி பல்வேறு ஆவணங்கள் மற்றும் பணத்தினை கைப்பற்றினர். பிறகு அவரது வீடு பூட்டப்பட்டிருந்ததால் திறக்கப்படாத கதவிற்கு முன்பு கிடைக்காத சாவிக்காக காத்திருந்து பல்வேறு போராட்டங்களுக்கு இடையே 6 மணி நேர காத்திருப்புக்கு பின் அவருடைய வீட்டை திறந்து உள்ளே சென்று கடப்பாறை, சுத்தியல் உள்ளிட்ட பல்வேறு உபகரணங்கள் மூலமாக அந்த வீட்டில் 2 கதவுகளை உடைத்து சோதனையிட்டதில் கைப்பை மட்டுமே சிக்கியதாக தகவல்கள் வெளியாகியது. பிறகு மீண்டும் அதே அமலாக்கத்துறையின் சோதனையானது கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரியில் துவங்கியது. பின்பு கடந்த நாளுக்கு முந்தைய தினம் கிட்டத்தட்ட 46 மணி நேர சோதனைக்கு பிறகு நிறைவுக்கு வந்தது. அங்கிருந்து சில ஆவணங்கள் மற்றும் ஹார்ட் டிஸ்குகள் கைப்பற்றப்பட்டதாக கூறப்பட்டது. அதிலே தற்பொழுது அதில் இயங்காமல் இருந்த பழுதடைந்து இருந்ததாக கூறப்படுகின்ற அந்த கணினிகள், அதில் இருக்கின்ற ஹார்ட் டிஸ்குகள் தற்போது அவை பழுது பார்க்கப்பட்டு அவற்றிலிருந்து ஹார்ட் டிஸ்கில் இருக்கின்ற டேட்டாக்களை கைப்பற்றுவதற்காக சற்று முன் இவர்கள் கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரியில் தங்கள் சோதனையை மீண்டும் துவக்கி இருக்கிறார்கள். எந்த அளவிற்கான ஆவணங்களை வெளிப்படுத்தும், எந்த ஆவணங்கள் கைப்பற்றப்படும் என்பதை தற்போது நடைபெற்றிருக்கின்ற சோதனைக்கு நிறைவுக்கு பின்னரே தெரிய வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ்.